களத்திலிருந்து செய்தியாளர் கௌதமி நம்மோடு இணைகிறார். கௌதமி வணக்கம். இப்போ விமான சாகசத்தை பார்க்கறதுக்கு மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காங்க? கண்டிப்பாக ஹர்ஷினி, நம்ம சொன்னது மாதிரி ஏற்கனவே 10 லட்சம் மக்கள் வருவாங்க, 15 லட்சம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுல ஒரு சந்தேகம் நமக்கு இருந்திருக்கும், இவ்வளவு லட்சம் மக்கள் எப்படி வந்துருவாங்களா, கூட்டத்தோட எண்ணிக்கையை பார்த்தாலே பிரமிப்பா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். ஆனா இப்ப நீங்க களத்துல பார்க்கலாம், எனக்கு பின்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு மக்கள் சாரையா தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த சாகச நிகழ்வானது துவங்க இருக்கிறது. இந்த நேரத்துல தொடர்ந்து மக்கள், அதாவது பெரியவங்க மட்டும் இல்ல, இளைஞர்கள் மட்டும் இல்ல, குழந்தைகள், பெரியவர்கள்னு வயது வித்தியாசமே பார்க்க வர்றாங்க. அதிகபட்சமா குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏர்போர்ஸ் மூலமா நடக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸை பார்த்து தங்களுடைய குழந்தைகள் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் ஆகணும், அதுக்காக தான் நாங்க கூப்பிட்டு வரோம்னு நிறைய மக்கள் சொன்ன கருத்துக்களை நம்மளால கேட்க முடிந்தது. தொடர்ந்து இந்த வாகன நிறுத்துமிடம் எல்லாமே கொஞ்சம் தொலைவில் இருந்தால் கூட எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல குழந்தைகளுக்காக வந்தோம், 21 வருஷத்துக்கு அப்புறம் இங்க நடக்குது, அதை பார்க்கிற ஆர்வத்தோட வந்திருக்கோம், வெயில் எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நாங்க பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஏற்பாடுகள் பொறுத்த மட்டும் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. பேருந்துகளும் தொடர்ந்து இயக்கப்பட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமா 120 பேருந்துகள் இந்த பகுதியில் இயக்கப்படுது அப்படின்னா, அண்ணா சதுக்கம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு 72 பேருந்துகள் எக்ஸ்ட்ராவா இயக்கியிருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 11 மணிக்கு இந்த ஈவென்ட் தொடங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து சாரையா வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வராங்க. இன்னைக்கு வெயில் இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் கூட அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. கேட்டதுக்கு பரவாயில்லைங்க, ஒரு நாள் தானே, நாங்க பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து மக்கள் வந்துட்டே இருக்காங்க. காவல்துறை தரப்புல இருந்தும் ஏற்பாடுகள் நல்லாவே செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல மக்களை டைரக்ட் பண்றதாவும் சரி, இல்ல அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரதுலயும் சரி, தொடர்ந்து அவங்களும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. பெண் காவலர்கள், தொடர்ந்து ராணுவத்தினரும் எல்லாருமே இங்க களத்துல துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல துவங்கி இருக்கிறது இந்த ஈவெண்ட். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌதமி.